அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். கடந்த 3 நாளா ஒரு பெரிய விஷயம் என் கர்ம ஆராய்ச்சியில ஒரு மைல்கல் தான் சொல்லணும். ஆனால், அந்த விஷயம் எனக்கு தெரிய நான் அத பத்தி தேடுறப்போ, இன்னும் பல கேள்விகள் எழுந்துச்சு. அதில ஒரு சில கேள்விகள் பதில் கிடைச்சாலும், ஒரு சில கேள்விக்கெல்லாம் இந்த உலகம் அழியிற வரைக்கும் கண்டிப்பா மனிதர்களுக்கு அந்த பதில் தெரியாது. இயற்கை தெரியவும் விடாது. அப்படிப்பட்ட கேள்விகள் தான். ஒரு நீங்க இந்த குரல் பதிவு கேட்கிறவங்க, வாழ்க்கையில யாருக்காவது கண்டிப்பா தற்கொலை எண்ணம் எப்பயாவது ஒரு தடவ வந்திருக்கும். அத கடந்து வந்தவங்க எல்லாருமே இப்ப நல்லா இருப்பாங்க. காரணம் இயற்கை குடுக்குற மிகப்பெரிய சோதனை, வேதனை தான் அந்த ஒரு எண்ணத்த வர வைக்கிறது. அந்த எண்ணத்த மட்டும் நீங்க கடந்து வந்துட்டீங்க அப்டின்னா, அதுக்கப்புறம் கண்டிப்பா இயற்கை ஒரு அற்புதமான வாழ்க்கை தரும். ஸோ எந்த விதத்திலயுமே தற்கொலை எண்ணம் வேண்டாம். நீங்க எவ்வளோ மோசமாகி, எவ்வளோ அவமானப்படுத்தினாலும், எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும், இந்த இயற்கை உங்களுக்கு வாழ்றதுக்கு தான் இந்த வாழ்க்கைய குடுத்துருக்கு. உங்களோட முடிவ நீங்களே தேடவும் கூடாது. அப்படி தேடி போறீங்க அப்டின்னாலே, அது திரும்ப அடுத்த பிறப்பு நீங்க எடுக்க போறீங்க. இதுல விட்டதெல்லாம் திரும்ப அனுபவிக்க போறீங்கன்னு தான் அர்த்தம். கண்டிப்பா நம்ம ஊழ்வினை, கர்மவினை நம்மளுக்காக வேற யாரும் சுமக்க மாட்டாங்க, அனுபவிக்கவும் மாட்டாங்க. அதில ஒரு அம்மா கல்யாணம் ஆகி 3 மாசம் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அவங்க கணவர் தொடர்பு கொண்டு பேசினாரு. ஆனா, அவங்க ஜாதகத்த பார்க்குறப்போ, யாருகிட்ட நீங்க திருப்பி குடுத்தாலும், இந்த பொண்ணுக்கு ஆயுசு கேட்டு எல்லா வாழ்க்கையும் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு ஜாதகம். ஆனா, ஏன் பண்ணாங்கன்றதுக்கு பின்னாடி நிச்சயமா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு விவசாயி தினமும் விவசாயம் பண்றாரு. பூச்சி மருந்து அடிச்சு எல்லா பூச்சிகளையும் கொன்னு விவசாயத்த காப்பாத்தி நல்லது தான் செய்றாரு அவரு. ஆனா, அதே விவசாயி பூச்சி மருந்து குடிச்சு சாகுறாரு. காவல்துறையில ஒருத்தர் இருக்கிறவரு நல்ல போஸ்டிங்ல இருக்காரு. ஆனால் கடைசியில அவர் அது காவல்துறை ஆயுதம் சம்மந்தப்பட்ட இதிலேயே தற்கொலை பண்ணிக்கிறாரு. இந்த மாரி ஒவ்வொரு தொழில் சார்ந்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயத்துல இயற்கை 100 பேருக்கு ஆனா, அதுல ஒரு 2 பேருக்கு இந்த மாரி ஒரு சம்பவம் நடக்குது. இந்த கேள்விக்கு பதில் தேடி போனா, அது எங்கெங்கேயோ கொண்டு போதே தவிர, கடைசி வரைக்கும் பதில் இயற்கை கண் முன்னாடி காட்டவே இல்ல. நம்ப என்ன இருந்தாலும் இந்த உலகத்துல பொறந்ததே வாழ்றதுக்கும், வாழ்க்கைய வாழ்வதற்கும், அனுபவிப்பதற்கும் தான். இப்போ சமீப காலமா நெறைய காணொளிகள் நான் பார்க்குறேன். அதில நீங்க எல்லாருமே இந்த வாழ்க்கைய விட்டு இப்படி போயிடுங்க, இந்த யோகத்துக்கு போயிடுங்க, அப்படி போயிடுங்க அதுதான் சொல்றாங்களே தவிர, மனிதன் வாழ்வதற்கு யாரும் சொல்ல மாட்றாங்க. நம்ப என்ன சூழ்நிலை இருந்தாலும், ஒரு வாரத்தில 7 நாள்ல நீங்க 5 நாள் கஷ்டப்பட்டு எல்லா துன்பத்தையும் அனுபவிக்கிறீங்கன்றப்போ, உங்களுக்காக, உங்க ஆன்மாக்காக ஒரு 2 நாள் உங்களுக்கு புடிச்ச வாழ்க்கைய வாழுங்க. உங்க உங்க ஆன்மாக்கு நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷம் குடுக்குறீங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஆன்மா உங்களுக்கு உண்டான கஷ்டம் வரப்போ, ஏதாவது ஒரு வகையில யார் மூலியமாவது உங்களுக்கு ஒரு உதவிய தேடி கொண்டு வரும். நீங்க லௌகீக வாழ்க்கையில தான் பொறந்து வாழணும் அப்படின்றக்கப்போ, நீங்க சாமியாரா போறேன், இப்படி போறேன், அப்படி போறேன்ற அந்த விஷயத்துக்குள்ள போய் மாட்டிக்காதீங்க. அவரவர் ஜாதகத்தில எப்படி இருக்கோ அப்படிதான் நடக்கும். மனிதர்களுக்காக எந்த சூழ்நிலையுமே தியாகம் செய்யாதீங்க. நான் உனக்கு சாப்பிடாம சாப்பாடு எடுத்து வச்சேன். நான் கஷ்டப்பட்டு உனக்காக இதெல்லாம் செஞ்சேனே அப்படின்னு நீங்க செஞ்சீங்கன்னா, மனிதர்கள் நன்றி மறக்க தான் செய்வாங்க. அப்படி நீங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப அத சொல்லி காட்டுற ஒரு சூழ்நிலையும் உருவாக்காதீங்க. தெய்வத்துக்காக நம்ம தியாகம் பண்ணாலும், தெய்வத்துக்கு நன்றி உணர்வு பண்ணாலும், அது நம்மளுக்கு பல மடங்கு திரும்ப கிடைக்கும். ஆனால் மனிதர்கள் எந்த சூழ்நிலையாவது எங்கேயோ ஒரு இடத்துல மறந்துருவாங்க. நம்ம 100 உதவிகள் செஞ்சிருப்போம். ஒரு உதவி செய்யலனாலும் மாறிடுவாங்க. நான் உட்பட நானும் ஒரு சாதாரண மனிதர் தான். எவ்வளோ பெரிய சோதனை வந்தாலும், எவ்வளோ பெரிய வேதனை வந்தாலும், நீங்க அத கஷ்டப்பட்டு அனுபவிச்சு தான் ஆவணும். ஒவ்வொரு அவமானமும் ஒவ்வொரு வாழ்க்கைய திரும்ப குடுக்கும். இந்த தற்கொலை எண்ணம்ன்றது எத்தன பேர் கடந்து வந்தாலும், அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அப்படி இருந்தவங்க எல்லாருமே இந்த சூழ்நிலையில நல்லா தான் இருக்காங்க. காரணம் ஏதோ ஒரு வகையில இயற்கை அந்த ஒரு சோதனைய குடுத்துருக்கும். நம்மளும் அந்த சோதனைய சகித்துக் கொள்ளாம, தாங்க முடியாம ஏதோ ஒரு வகையில தவறான முடிவு எடுத்துறாங்க. இது மாரி இந்த குரல் பதிவு கேட்கிறவங்க, அதுக்கப்புறம் யாரும் அந்த எண்ணத்துக்கு போகாதீங்க. ஒருவேளை உங்க விதி அப்படி முடியணும்னா, அது இயற்கையா அதுக்குண்டான காரணத்தையும், செயலும் கண் முன்னாடி காட்டும். பிரபஞ்சம் இந்த வாழ்க்கைய குடுத்தது மனிதன் வாழ்றதுக்காக தான். நீங்க யாருக்காகவும் தியாகம் பண்ணி வாழாம, உங்களுக்கு புடிச்ச வாழ்க்கைய சந்தோஷமா வாழுங்க. அது எவ்வளோ பெரிய மோசமான சூழ்நிலை இருந்தாலும், உங்கள துன்பத்திலிருந்து காப்பாத்தி கொண்டு வரும். எல்லா புகழும் முருகனுக்கே நன்றி. அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். என்னுடைய முந்தைய குரல் பதிவில கர்ம ஆராய்ச்சியில நான் உணர்ந்த சில விஷயங்கள் பதிவு பண்ணியிருந்தேன். அதோட தொடர்ச்சி தான் இது. உங்களோட முதல் முதல் கடமையே உங்க குடும்பத்த பார்த்துக்கிறது தான். உங்களோட தாய், தந்தை, சகோதரி, மனைவி, குழந்தைகள், உங்க கூட உங்கள நம்பி இருக்கிற இவங்கள பார்த்துக்கிறது தான் உங்களோட முதல் கடமை. அந்த கடமைய நீங்க சரியா செய்யாம, அந்த கடமையில எந்த ஒரு குறை இருந்தாலும், நம்ம எத்தன கோவில், எத்தன தெய்வத்த வணங்குனாலும், திரும்ப திரும்ப நம்ம ஊழ்வினை, கருவினை நம்மள சுத்தி சுத்தி வந்துகிட்டே தான் இருக்கும்ன்றது தான் என்னோட கர்ம ஆராய்ச்சியில நான் உணர்ந்த மிகப்பெரிய உண்மை. உதாரணத்துக்கு அப்பா, அம்மாவ கஷ்டப்படுத்தி நம்ம கோயில் கோயிலா போய் எத்தன தெய்வத்த வேண்டுனாலும்,
நம்ம போகிறதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். ஆனால் அது உடனே கிடைக்குமா, லேட்டாக கிடைக்குமா, எப்போ கிடைக்கும், இல்லை நம்ம ஆபத்து வரப்போ கிடைக்குமா அப்படின்றது தான் ஒரு பெரிய ரகசியம். நம்மளோட கடமையை நம்ம நம்பி இருக்கிறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயத்த செய்யணும். அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னோட அக்கா வந்து நான் தான் கட்டி கொடுத்தேன், ஆனால் நன்றி மறந்துட்டாங்க. என்னோட தங்கச்சியை கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், இப்போ அவங்க என்னன்னு கூட கேட்க மாட்டாங்கன்னா விட்டுருங்க. அப்படி கேட்காம இருக்கிறது கூட ஒரு விதத்தில் நல்லது தான். ஆனால் நீங்கள் உங்கள் கடமையை சரியாக செஞ்சுக்கின்றப்போ உங்களோட வாரிசுகள், உங்களோட வம்சாவளிகளில் எப்போ எந்த அளவுக்கு துயரம் ஏற்பட்டு ஒரு மோசமான சூழ்நிலை நிற்கிறப்போ நீங்கள் பண்ண இந்த விஷயம் திரும்ப அவங்கள வந்து காப்பாற்றும். அப்படி தான் இந்த கர்ம சுழற்சி ஒன் பை ஒன்னாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. எந்த சூழ்நிலையுமே நீங்கள் குடும்பத்தை மகிழ்விக்காமல், குடும்பம் சார்ந்து ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டு நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் அதோட பலன் வந்து அவ்வளோ எளிதில் கிடைத்திராது. இதுதான் கர்மாவோட மிகப்பெரிய ரகசியமே. ஸோ நீங்கள் எவ்வளோ பக்தி நிலையில் இருந்தாலும் எந்த இருந்தாலும் முதல் ப்ரெஃபரன்ஸ் உங்கள் குடும்பத்துக்கு தான். நீங்கள் குடும்பத்தோட கோயிலுக்கு போகிறீங்க போல், அதை தாண்டி எப்போ சாமி கும்பிட்டாலும் வீட்லேயாவது குடும்பத்தோட சாமி கும்பிட்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குங்க. அந்த சூழ்நிலை வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும். அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, எந்த இறைசக்தியாக இருந்தாலும் நீங்கள் குடும்பத்தோடு வணங்குறப்போ பலவிதமான மாற்றத்தை கொடுக்கும். உதாரணத்துக்கு ஒரே குடும்பத்தில் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எந்த ஜோதிடர்கிட்ட போனாலும் 7.5 சனி கும்பத்துக்கு நடக்குது, கும்பராசிக்கு நடக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒரு குடும்பத்தில் 4 பேர் கும்பராசியாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த கிரக பாதிப்பு இருந்தாலும், ஆனால் அந்த பக்தி நிலை வரப்போ அது ஒரு சிறிய பாதிப்பாக மாறும். அப்படித்தான் ஜோதிடம் பெருசு, ஆனால் அதை விட பெருசு வந்து இறைவன். அதை விட பெரிய சக்தி இறை சக்தி. இதை நீங்கள் ஆத்மார்த்தமாக நம்புங்க. ஜோதிடத்தால் நம்ம விதி ஊழ்வினை கர்மனை அனுபவிக்க முடியும். கெட்டது நடக்கும். நம்மளோட விதி வந்து அதை கொண்டு போய் சேர்த்தாலும் அந்த கெட்டது நடக்கிறது ஒரு சிறு பாதிப்போடு போய் நல்லது பெருசாக கிடைக்கிறதுக்கு காரணம் இறை பக்தியும் இறை சக்தியும் தான். அது எந்த சூழ்நிலையும் மறந்துடாதீங்க. எப்பேற்பட்ட சக்தியாலும் வீழ்த்த முடியாத சக்தி வந்து நம்ம இறை சக்தி. எல்லா கிரகங்களுமே அந்த இறை சக்திக்கு முன்னாடி அடிபணிந்து நிற்கும். ஸோ பக்தியை வளர்த்துக்குங்க. அதே சமயத்தில் உங்களோட சுற்றி இருக்கிறவங்க குடும்பத்தை அவங்களுக்கு உண்டான முதல் மரியாதையும் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் இறை சக்தியை நம்மக்கிட்ட வேலை செய்ய ஆரம்பிக்கும். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.